கேலக்ஸி வாசிப்பு வட்டம் அனைவருக்கும் இறையருள் நிறையட்டும். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தாலா எல்லா விதமான அருள் வளங்களையும் அவருடைய பணி நிமித்தம் சார்ந்து உண்டான நிம்மதிகளையும் நிறைவாக தரட்டும். அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மன நிம்மதியை தரட்டும், பாதுகாப்பை தரட்டும் சொல்லிட்டு உலக மக்கள் யாவருக்கும் அமைதியை தரட்டும் சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கதைக்குள்ளார வர்றேன். இன்று காலையில நாங்க மதுரை மாவட்டத்துல இருந்து ஒரு 40 ஆலிம்கள் ஒரு குழுவுல இருக்கிறோம். மதுரை வாசிப்பு வட்டம் சொல்லிட்டு ஒரு குழுவுல இருக்கிறோம். அதுல எங்களுடைய வேலை அன்றாடம் வாசிக்கக்கூடிய என்ன வாசிச்சோமோ அதை பதிவு பண்ணக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு மாதாந்திர கூட்டம். அது காலையில சுமார் 7 மணில இருந்து 8:30 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் பல்வேறு மதங்கள் குறித்து உண்டான நூல்கள் ஆய்வு, சூஃபிசம் குறித்து உண்டான ஆய்வு, சமகால அரசியலுடைய சிறுபான்மையினருடைய இருப்பு குறித்த கேரளா மற்றும் தமிழ்நாடு குறித்து உண்டான ஒப்பாய்வு, இப்படி பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டோம். அதுபோல ரொம்ப கவலையோட நாங்க ஒரு செய்தியை நாங்க எங்களுக்குள்ளார பகிர்ந்துக்கிட்டோம். அதாவது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பதின்மை, அதாவது இந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தனி நபராக குடும்பம் சார்ந்து ஒழுக்கவியல் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறது நாங்க கவலையோட பகிர்ந்துக்கிட்டோம். இதுக்கு இடையில விண்மீனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நண்பர் 2 கதைகளை எனக்கு பாலாஜி பாஸ்கரன் இப்ப இந்த கதைகள்லாம் வாசித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு, வேறு சில கதைகள் நீங்க வாசித்தாலும் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் எனக்கு எடுத்த உடனே தலையங்கத்தை நான் கூடுமான அளவுக்கு எந்த பத்திரிகையா இருந்தாலும் முதல்ல வாசிப்பேன். அந்த வகையில விண்மீன்ல இருந்த அந்த ஒரு தலையங்கத்தை வாசிக்கின்ற பொழுது சில செய்திகளை நான் எனக்கு அதுல குறிப்பு கிடைச்சிச்சு. அதாவது இந்த வரலாற்று புதினங்கள் குறித்து ஒரு செய்தியை பரிசை செயக்குமார் தான் அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வரலாற்று புதினங்கள் ஒன்லைன்ல உண்மை இருக்கும். அதனுடைய மற்ற எல்லா இடங்களுமே கிளை கதைகளாக போயிட்டு ஒரு விஷயத்த முன்வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, கரண் கார்கியினுடைய எழுத்துக்கள் ரொம்ப நல்ல எழுத்துக்கள். அது போலவே எஸ்ராவினுடைய சமீபத்திய உரைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டினாரு. நாங்களும் பல இடங்கள்ல எஸ்ராவினுடைய அந்த உரைகளை நாங்க மேற்கோள் காட்டி கொண்டு வருகிறோம். அதையும் பார்க்கறது ஓரளவுக்கு மனசுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தாண்டி அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் மீது ஒரு ஆழமான ஈர்ப்பு எல்லா பக்கத்திலயும் அவர் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா பாக்குறேன். இதுல அந்த முதல் பாராவன ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதி பக்கத்துல வரலாற்று புதினங்கள் குறித்து ஏதேனும் விமர்சனம் வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் எனக்கு இருக்குது அந்த தலையங்கத்துல. நான் என்னுடைய பார்வை என்னன்னாக்கா, வரலாற்று புதினங்களை நாங்க வாசிச்ச ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த காலத்தை நாங்க முதல்ல போய் தேடிடுவோம். எது சம்பந்தமா இந்த வரலாற்று புதினம் பேசுது, அது உண்மையான வரலாறு என்ன, அது யாராரு சம்பந்தப்பட்டிருக்கா, கதைக்கு அந்த அந்த காலகட்டத்தினுடைய நாயகர்கள் அவங்க எல்லாம் யாரு, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் நாங்க வரலாற்று புதினத்துக்குள்ள நாங்க உள்ள போறோம். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். வரலாற்று புதினங்கள் பெரும்பாலும் பொய்ங்கிறது தெரியும். ஆனால் அது நமக்கு வரலாற்றினுடைய தேட்டத்திற்கு ஒரு வடிகாலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அதை பாக்குறேன். ரொம்ப உள்ளபடியே நல்ல பேர்லாம் குறிப்பிட்டு நல்ல தலையங்கத்தை எழுதியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக நான் 2 கதைகள் வாசிச்சேன். அந்த 2 கதைகள் வசந்தி முனிசனுடைய தாபான்ற ஒரு கதையையும் வாசிச்சேன். அடுத்ததாக ஒரு இலங்கையிலிருந்து ஒரு பெண் எழுத்தாளர் ஒருத்தர் ஒரு ஒரு கதை ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஒரு சிறிய கதை ஒண்ணு. அந்த 2ஐயும் எனக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மற்ற எல்லாத்தையும் மேலோட்டமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ளபடியே கட்டமைப்பு, அந்த லே அவுட் முதற்கொண்டு அந்த இதெல்லாம் எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்த்தேன். பொதுவா நான் ஏற்கனவே நான் ஒரு பத்திரிகையில துணை ஆசிரியராக, சப் எடிட்டராக இருந்ததுனால எனக்கு அந்த லே அவுட் எந்த பத்திரிகையை திறந்தாலும் உடனே எனக்கு லே அவுட் தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த எழுத்துரு அந்த ஃபாண்ட் எனக்கு முதல்ல மண்டைக்குள்ள போய் உட்கார்ந்துரும். அது அந்த கட்டமைப்புல எனக்கு வாசிக்கும் போது எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு விண்மீன். அதனால அந்த கட்டமைப்பு சார்ந்து பாடுபடக்கூடிய அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னாக்கா நீங்க எவ்வளவு கதையினாலும் வாசிக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவு அழகா நம்ம கையில கொடுக்குறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நான் எந்த பத்திரிகை எந்த நூலை வாசித்தாலும் நான் முதலில் பார்ப்பது லே அவுட்டை தான் நான் முதல்ல பாக்குறேன். அந்த வகையில வந்து விண்மீனுடைய இது வந்து நல்ல தரமானது, நல்ல கண்ணுக்கு உறுத்தாத அளவுக்கு இருக்கு. ரொம்ப எழுத்துருவும் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து அவங்களுடைய பணிக்கான விஷயமா, உழைப்புக்கான விஷயமா நான் பாக்குறேன். வசந்தி பாலாவின் அந்த வசந்தி முனீசனுடைய அந்த கதை வந்து நான் பார்த்தது, அடிக்கடி வந்து கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தியும் கூட. அதாவது வட மாநில அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுடைய உளவியல் சார்ந்து உண்டான பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதை வந்து அவர் வந்து ஒரு இருவரை வந்து கதையின் நாயகராக ஆக்கி, அதுல ஒருத்தரை வந்து எதிர்மறையான சிந்தனை உள்ளவராகவும், இன்னொருத்தரை வந்து நேர்மறையான சிந்தனை உள்ளவராகவும் கேட்டு, ஒருத்தர் கேள்வி கேட்பது போன்று, ஒருத்தர் அதுக்குண்டான பதிலை சொல்வது போன்று வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப சமீபமாக வந்து அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வேதனைகள் ரொம்ப அழகா சொல்றாப்புல. எங்க போனாலும் ஒரு இடத்துல நாம இங்க தமிழ்நாட்டுல நாம இருக்கோம்னாக்கா, நாம மேட்டிமையான ஆள் கிடையாது. இதே ஆள் வந்து வேற ஒரு மாநிலத்துக்கு போயிட்டோம்னாக்கா புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். இதே இந்தியால இருந்துகிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய பார்வையில புலம்பெயர் தொழிலாளர் அது மாதிரியான ஒரு விஷயத்த ஆயிடுறாங்க. உள்ளூர்காரன் வந்து நமக்கு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையிலான சிக்கல்கள், பொருளாதார ரீதியாக, உளவியல் ரீதியாக, வேறு சில ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து வேறு ஒருத்தர் வந்து ஒரு வடமாநில தொழிலாளியை வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு உள்ளூர்லயே பக்கத்துல இருந்துகிட்டு அவருக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல்களை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், நயமாகவும் சொல்லியிருக்கிறாரு. உள்ளபடியே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த எதிர்மறை சிந்தனை உள்ளவரும் உடனடியாக அதை புரிந்து கொண்டு ஒரு நார்மலைஸுக்கு சரிதான், ஓகே, அப்போ நம்ம வந்து எங்க இருந்தாலும் எல்லாரும் மனுஷ மக்கள் தான், அவங்கவுங்களுக்கு உண்டான பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்கிறத ரொம்ப அழகான முறையில வந்து சுட்டி காட்டியிருக்கிறது, நல்லா இருக்குது. அடுத்ததாக இலங்கையிலிருந்து ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. கதை பேரு வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாலாஜி? இந்த ஒரு நிமிஷம் ஒரு சொல்றேன். சிறிய கதை தான். இருந்தா நான் அந்த கதையை பத்தி உண்டான உள்ளடக்கத்தை வந்து சொல்லிடுறேன். ஒரு சிறிய வயசுல ஏற்பட்ட ஒரு சின்ன மேலுமா அந்த பிணக்குனால நிமிஷங்கள். வந்து ஒரு ஆமா பாத்மா ஆமா ஹம்தா அந்த எழுதுனது மேலுமா அந்த நிமிஷங்கள். ஆமா பாத்மா மீளுமா அந்த நிமிஷங்கள். அந்த ஒரு சிறிய வயசுல ஏற்பட்ட ஒரு சிறிய பிணக்கு வந்து, ஏனென்றால் வந்து சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அவங்களுக்கு. அத வந்து பெரியவனாக ஆகியும் அத பெரிய பிரச்சனையா அவன் பார்த்திருக்கிறான் ஒருத்தன். பார்த்து அதனால ஏற்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு பிரிவை வந்து அதுல வந்து சுட்டி காட்டுக. ரொம்ப சின்ன கதை தான். இருந்தாலும் ஒரு சிறிய அளவிலான ஒரு சலனத்தை வந்து அது வந்து உருவாக்கி இருக்குது. புதிய எழுத்தாளர்கள் வந்து இன்னும் நல்ல முறையில வந்து எழுதி வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யணுங்கிற ஒரு வாழ்த்தோட வந்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி வாய்ப்பளித்தமைக்கு.